வணக்கம், என் பெயர் பிருத்விராஜ். எட்கர் ஆலன் போ எழுதின புத்தகம் த மாஸ்க் ஆஃப் த ரெட் டெத். இந்த புத்தகத்தோட பேரே வித்தியாசமாக இருக்கே, கொஞ்சம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு இருக்கும். இதில் அந்த புபானிக் ஃப்ளேக் அப்புறம் அது மாதிரி நிறைய வைரஸ்லாம் இருந்ததில்ல, அது மாதிரி இந்த வைரஸ் என்னென்னலாம் அங்கே ரோல் ப்ளே பண்ணுச்சு அவர் இருந்த டைமில் அப்படின்றத இவர் வச்சு ஒரு கதை எழுதியிருக்காரு. ரெட் டெத் அப்படின்றது தான் அந்த நோய் பேர். ரெட் டெத்தோட அவதாரு பிளட் மட்டும்தான். அது கண்ட்ரி முழுக்க பரவிக்கிட்டு இருந்தது, எல்லாரையும் கொன்னுச்சு அந்த ரெட் டெத். ரெட் டெத் வந்தவங்களோட சிம்டம்ஸ் என்னென்னா, வாயிலிருந்து ரத்தம் வரும், உங்கள் கண்ணில் இருந்து ரத்தம் வரும், உங்கள் பாடியில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கே இருந்து எல்லா இடத்துலையும் ரத்தம் பிளட் லாஸ்னாலேயே செத்து போயிடுவீங்க. அதுதான் ரெட் டெத்தோட சிம்டம்ஸ். அது மாதிரி அந்த ரெட் டெத்தில் இருந்து எல்லாருமே உயிர் வாழ ரொம்ப ஏங்குனாங்க மக்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர் அப்படியே செத்தாங்க. ஆனால் கிங் ப்ராஸ்பெரோ, அந்த நாட்டோட அரசர், அவர் எதையும் பற்றியும் கவலைப்படவே இல்லை. அவர் சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருந்தார். அவர் ஒரு கேஸ்டில் பில்ட் பண்ணார். அது ஒரு ஸ்டோன் கேஸ்டில். அவரோட 1000 ஃப்ரெண்ட்ஸையும் அந்த கேஸ்டில்குள்ளே கொண்டு போன உடனே என்ன ஆகுது, அவர் வெளியே இருந்து பூட்டு போட்டுடுறாரு அந்த கேசலுக்கு. அது வெளியே இருக்கவங்களும் உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கவங்களும் வெளியே போக முடியாது. அது மாதிரி ஒரு கேசல். அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாமே இருந்தது. ஆனால் கிங் ப்ராஸ்பெரோ வெளியே அனாதையாக செத்த மக்கள் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அவ்வளோ ஒரு கொடூரமான அரசர் கிங் ப்ராஸ்பெரோ. அந்த கேசலுக்குள்ளேயே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாமே வச்சுருந்தாரு. அங்கே சந்தோஷமாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் 1 மணி நேரத்துக்கு தான். அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 4 செகண்ட் ஒரு கொடூரமான விஷயம், ஒரு பயங்கரமான விஷயம் ஏற்படும். அது ஒரு சின்ன மணி. அந்த மணி அடித்த உடனே எல்லாருமே பயப்படுவாங்க. அவங்க ரெட் டெத் கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம், சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறத விட அந்த மணி அடிக்கும் போது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதாவது அந்த கேசலுக்குள்ளே 7 ரூம்ஸ் இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய கலர்ஸ் இருந்தது, வித்தியாசமான டெக்கரேஷன்ஸ் இருந்தது. அதுக்கடுத்தது ஒரு ரூம், கிங் ப்ராஸ்பெரோக்கு பிடிச்ச ரூம் என்னதுன்னா, ஒரு ப்ளூ கலரில் பெயிண்ட் அடித்த ரூம். ஆனால் எல்லாரும் ஒரே ஒரு ரூமை மட்டும் பார்த்து பயப்பட்டாங்க. அதுதான் அந்த 7th ரூம். அந்த 7th ரூம் எப்படி இருந்ததுன்னா, நிறைய ஷேடோ இருக்கும். அப்புறம் ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, பிளாக் கலரில் கிளாக் இருக்கும். மொத்தம் பிளாக்கும் ரெட்டும் எதை குறிக்குதுன்னு தெரியுமா? பிளாக் டெத்தை குறிக்கும், ரெட்டை குறிக்கும். அதனால ரெட் டெத்துன்னு பேர் வச்சாங்க. ரெட் பயத்தை குறிக்கும், கொடூரத்தை குறிக்கும், ரத்தத்தையும் குறிக்கும். அது மாதிரி ரெட் டெத் அப்படின்னு அந்த ரூமுக்கும் பேர் நான் வச்சுருக்கேன், புக்கில் எதுவும் வைக்கல. ரெட் டெத் அப்படின்னு அந்த ரூமுக்கு நம்ம இப்போதைக்கு பேர் வச்சுக்கலாம். அந்த ரெட் டெத் ரூமுக்கு நீங்கள் போனோன்னா ஒரு ரொம்ப ரைட் டேர்ன் பண்ணணும். அதாவது நேர்லேருந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அடுத்த பாதை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அது மாதிரி ஒரு பாதை தான் அந்த ரூமுக்கு போனோன்னா நீங்கள் எடுக்கணும். 5 மாதத்துக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே மாஸ்கரேட் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பலில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அங்கே இது மாதிரி ரோமில் ட்ராமா ப்ளே பண்ணோன்னா மாஸ்க்கை வச்சு தான் ப்ளே பண்ணணும். அதாவது சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அந்த சந்தோஷமான மாஸ்க் போட்டுப்பாங்க. அது மாதிரி தான் இருந்தது. அந்த மாஸ்கரேட் பீப்புளில் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் இருந்தார். அவரை யாருமே பார்க்கல. அது மாதிரி 12 வாட்டி மணி அடித்த உடனே தான் அவர் வந்தார். அதாவது 12 o'clock அது மாதிரி சம்திங். அப்படி இருக்கும்போது அவர் வர்றாரு. அப்படியே அவர் போய்கிட்டே இருக்கார். அவர் ஃபேஸும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்படியே ரெட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் கலந்த மாதிரி இருக்காங்க. ஒரு வேறு ரெட் டெத்தாக இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே பயப்பட்டாங்க. கிங் ப்ராஸ்பெரோ என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்க அவனை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா கிங் ப்ராஸ்பெரோட கட்டளையை விட மனுஷன் உயிர் பெருசு அப்படின்னு எல்லாருக்குமே அந்த இடத்துல தெரியுது.
அப்புறம் கிங் ப்ராஸ்பரோவே நீங்கள்லாம் வரமாட்டீங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்னாடி போகிறாரு, அவர் காடை பிடிச்சிட்டு. அப்போ போகும்போது அந்த ரெட் டெத் வந்து அவரை கொன்றுது. அந்த ரெட் டெத் கொன்ன உடனே என்ன ஆகும், இப்போ ஒரு டிசீஸ் வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே பரவும். அந்த கேசலுக்குள்ளே, அந்த பிளாக் கேசல், அந்த கேசலுக்குள்ளே எல்லாரும் இறந்து போகிறாங்க. ரத்த வாந்தி, எந்த இடத்துல பார்த்தாலையும் ஒரு ரத்த கலரையாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே இறந்து போய் பிணமாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்கே மிஞ்சி இருந்தாங்க. அதுதான் அந்த ரெட் டெத். இதோட இந்த கதை முடியுது. இவங்க எல்லாரும் இறந்து போனது எதுக்குன்னா, செல்ஃபிஷாக வெளியே இருக்கவங்கள வந்து பார்த்து கவலைப்படாமல் இவங்க மட்டும் உள்ளே இருந்ததுனாலன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கதையில் வந்து எப்படி அந்த ரெட் டெத் உள்ளே வந்தது அப்படின்னு ஒரு எக்ஸாக்டாக இவங்க சொல்லவே இல்லை. இதோட இந்த கதை முடியுது. நன்றி, வணக்கம்.